மாப்ள, அசையாதீங்க மாப்ள, படுங்க அப்படியே. மாப்ள அசையாதீங்க மாப்ள, படுங்க. ஒன்றும் இல்லை உங்களுக்கு. எங்க மாப்ள? வீட்டில் தான் மாப்ள, நம்ம வீட்டில் தான் இருக்கும். எனக்கு எந்திரிக்கணும். சரி மாப்ள, பார்த்து மாப்ள. இல்லை வேணாம் மாப்ள, அப்படியே படுங்க. வள்ளி எங்க மாமா? வள்ளி இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கா மாப்ள. வள்ளியை பார்க்கணும். பார்த்து மாப்ள, மாப்ள வேணான்னு சொல்கிறேன் மாப்ள. வள்ளியை கூட்டு வாங்க மாமா. சரி கூட்டு வரேன் மாப்ள, நீங்கள் உட்காருங்க. தேங்க்ஸ். வள்ளி வள்ளி. சரிங்க மாப்ள, நான் வள்ளியை கூட்டிகிட்டு வரேன். அம்மா வள்ளி, வள்ளி மாப்பிள்ள கண்ணு முடிச்சிட்டாருமா. கடவுளே, ஐயோ. எனக்கு எது கலகுற? அழுகாத, எப்பவும் போல தைரியமா இரு. என் தைரியமே நீங்க தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படிங்க தைரியமா இருக்க முடியும்? நீ பாத்தியா நான் உனக்கு வச்சுட்ட குங்குமம் எப்படி உறுதியா இருக்குன்னு? குங்குமம் கொட்டினப்பவே எனக்கு நறுக்குன்னு இருந்துச்சு. ஏதோ விபரீதம் நடக்க போதுன்னு தோணுச்சு. அதையும் மீறி அந்த சாமி என்னோட குங்குமத்தை காப்பாத்தி கொடுத்துருச்சு. மாப்பிள்ள, வள்ளி இவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டுட்டு தான் மாப்பிள்ள இருந்துச்சு. நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க ஓடி வந்துச்சு. சத்தியவான் உயிரை காப்பாத்தின சாவித்திரி மாதிரி நீ ஏன் உயிரை வந்து காப்பாற்றுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஃப்ரெண்டை தானங்க பார்க்க போறேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் வள்ளி. மேபி அதனால எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கலாம். பொய்யா? என்ன சொல்றீங்க? நான் என் யூஎஸ்ல இருந்து வந்த ஃப்ரெண்டை பார்க்க போல, சாருவை பார்க்க போனேன். அவங்கள எதுக்கு நீங்க பார்க்க போனீங்க? அவன் நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னான். என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான். வேற எதுவும் முக்கியமான உண்மையை சொல்லணும்னு சொன்னான். அவ திருந்தின மாதிரி பேசின உடனே நீங்க நம்பிட்டீங்களா? நம்மளும் அவங்க கெட்டு போக மாட்டாங்க. மறுபடியும் நம்ம தோத்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சாரு நம்ம பொழிச்சுக்குவோம்னு அவளுக்கு தெரியல. நான் யாருன்னு அவளுக்கு முழுசா தெரியல. இத்தனை நாள் நான் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருந்தேன். இனிமேதான் நான் யாருன்னு அவளுக்கு முழுசா தெரிய போகுது. ஏய், ஒன்றும் பண்ண வேண்டாம். இத்தனை நாள் எப்படி இருந்தா அந்த மாதிரி இரு, அதுதான் நல்லது. புரியுதா? அப்படி அமைதியா இருந்ததுனாலதான் அவளுக்கு இவ்ளோ துணிச்சல் வந்திருக்கு. இனிமே கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுதான். பதிலடி கொடுத்தாதாம அவங்க திருந்துவாங்க. ஏன் மாமா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பேன். நீ அவளை மன்னிப்பியோ இல்லையோங்கிற ஒரு பயம், அதனால தான் தனியாக போனேன். ஆனால் நீ பாரு, தனியாக போனது நல்லதா போச்சு. இல்லை உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லங்க, என்ன கூட்டிட்டு போயிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுங்க. அவள் உன்னை பற்றி தெரிஞ்சனால தானே என்னை மட்டும் தனியாக வர சொல்லியிருக்கா. நீங்க தனியா போனது தப்பு இல்லைங்க. உங்களை கொல்ல நினைச்சா பாருங்க, அதே தப்பு. அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருக்கும். அதை விட்டு திருந்துற மாதிரி அன்பா பேசி அவ எரிமலைன்னு தெரியாம கைய வச்சுட்டான். இதோட பிரதிபலம் என்னன்னு இனிமேதான் அவளுக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. உன் தாலி உறுதியா இருக்கு. உன் தாலி பாக்கியம் தான் என்னை காப்பாத்திருக்கு. இல்லங்க, நீங்க செஞ்ச நல்லது தாங்க உங்களை காப்பாத்திருக்கு. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களை கண்ணும் கருத்துமா நான் பார்த்துப்பேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க படுத்துக்கங்க. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன். மனசுல எது வச்சுக்காத. சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அண்ணே, நீங்களும் வாங்க, இவங்க தூங்கட்டும்.
சரிம்மா. மாமா நீங்கள் இப்போ ஏற்றி விட்டுருக்காதீங்க இதை பற்றி கொஞ்சம் சமாதானம். இல்லை மாப்பிள்ள. என்ன வள்ளி, ஏதோ சமையல் பண்ண போறேன்னு சொன்ன? நீ வேணா மாப்பிள்ளை பக்கத்தில் இருமா, நான் என்ன வேணாலும் சமைச்சு தரேன். அண்ணே, சமையல் பண்ண வேண்டியது இங்க இல்ல, வேற இடத்துல. கட் பண்ண கத்தி வேணும், எரியறதுக்கு நெருப்பு வேணும், எல்லாம் வேணும். நாம இப்ப சமைக்க போறது வெஜிடேரியன் இல்ல, நான் வெஜிடேரியன். என்ன வள்ளி ஒரு மாதிரி பேசுற? என் வீட்டுக்காரரை சாருதான் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது இப்ப உறுதி ஆயிடுச்சு. அதுக்கு? என் புருஷனை கொல்ல பாத்திருக்கான், அவளை வெத்தலை பாக்க வச்சு விருந்து கழைக்க சொல்றியா? சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும்னு மாப்பிள்ள சொன்னாரேம்மா. அது அவர் வழி, இந்த வள்ளியோட வழியே தனி வழி. ஒரு கன்னத்துல அடிச்சா திருப்பி 2 கன்னத்திலயும் அடிக்கணும், அதுதான் என் வழக்கம். என் புருஷனை கொல்ல பாத்திருக்கான், அப்ப அவளை கொன்னுட்டு வர வேணா? அம்மா, எனக்கும் மாப்பிள்ளை அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஆத்திரமாதாம்மா இருக்கு. ஆத்திரத்தை தீக்கணும்னா அவளையும் தீக்கணும். உங்க மாப்பிள்ளை கண்ணு முழிக்கிறதுக்குள்ள நாம போய் அவ அத்தியாயத்தையே முடிச்சிட்டு வந்துடணும். நான் சொல்றத செய்யுங்கண்ணே. சரிம்மா, செஞ்சிடலாம் வள்ளி. ஆனா மாப்பிள்ளை தனியா இருப்பாரம்மா. போற வழியில போன் பண்ணி சொன்னா ராகு சார் வருவாரு, அவர் பாத்துப்பாரு. சரி வாங்கண்ணே. வாமா. ஏய் நில்லு. என்ன இப்பெல்லாம் தர்மம் கேக்குறவங்க இப்படி வழியை மறிச்சு அதிகாரமா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க போல? நான் தர்மம் கேட்டு தான் வந்திருக்கேன். காசு பணம் தர்மம் கேட்டெல்லாம் வரல. தர்மம்னா என்னன்னு தெரியுமான்னு உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீ சொல்லித்தான் ஆகணும். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீ இங்க இருந்து போக முடியாது. இங்க பாரு, நீ கார்த்திக் வீட்ல செக்யூரிட்டியா இருந்தவன் தானே? போற வரவங்களுக்கெல்லாம் கதவை திறந்து விடுற உனக்கு இவ்வளவு திமிரா? ஆமா, நான் செக்யூரிட்டி தான். எல்லாத்தையும் பாதுகாக்கிற செக்யூரிட்டி. அந்த கடமை எனக்கு இருக்கு. அதனால தான் நான் கேள்வி கேட்கிறேன். என்னையா இப்ப என்னதான் உன் பிரச்சனை? நீ தான் பிரச்சனை, உன் அக்கா தான் பிரச்சனை. உன் கூட கூட்டு வச்சுட்டு திரியறாளே சாரு, அவளும் ஒரு பிரச்சனை. இங்க பாரு, என் ஆத்திரத்தை கலப்பாத, பேசாம போயிடு. உனக்கு இனிமே தான் ஆத்திரம் வரணும். எனக்கு ஆத்திரம் எப்பவோ வந்துருச்சு. என்ன தைரியம் இருந்தா கார்த்திகை கொல்ல பார்த்திருப்பேன். இந்த பூமிக்கு பூமாதேவின்னு பேரு. ஏன் பெண் தெய்வத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க தெரியுமா? எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க? இங்க பாரு, இந்த உலகத்துல எல்லா உசுருமே ஒரு பொண்ணு வழியா தான் பிறக்குது. தான் உசுரை கொடுத்து ஒரு உசுரை காப்பாத்துறவத்தான் பொம்பளை. நீ ஒரு உசுரை கொல்ல பாக்குறிய, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இங்க பாரு, கார்த்திகை குத்துனவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. நான் கற்பனை பண்ணி எல்லாம் பேசல, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நீ யாருன்னு தெரியும்? உங்க அக்கா தான் வசுந்தரான்னு தெரியும். உங்க சித்தப்பன் தான் சிவனாண்டிங்கிறதும் தெரியும். வள்ளிக்கு ஒண்ணுன்னா நான் மட்டும் இல்ல, எங்க ஊரே வந்து முன்னாடி நிற்க. அது தெரியாம அவ பொட்ட அழிச்சிடலாம்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறீங்களா? நான் தான் கொலை பண்ண ஆள் அனுப்புனேன்னு கார்த்திக் சொன்னானா? எதை வச்சு என் மேல பழி போடுற? கையில இருக்கிற புண்ணை பாக்குறதுக்கு கண்ணாடி தேவையா? கார்த்திக் தம்பிக்கும் சரி, வள்ளிக்கும் சரி, உங்களை தவிர வேற எதிரிங்களே கிடையாது. உங்களுக்கு தெரியலனா அதுக்காக அவங்களுக்கு எதிரிகளே இல்லைன்னு ஆயிடுமா?
எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் சித்தப்பன் சிவனாண்டி பேச்சையும் கருத்த பாண்டியும் கூப்பிட்டுட்டு பீச்சில் சுத்தினானே, அப்ப இருந்தே எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பாரு, வள்ளி வாழ்க்கையை கெடுக்க நீங்க எப்படி விதவிதமா திட்டம் போட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் மீறி வள்ளி ஜெயிச்சு வந்ததை உங்களால சகிக்க முடியல. நீ என்ன சொன்னாலும் சரி, கார்த்திகை குத்துனவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னா நான் நம்பிடணுமா? நீங்க நம்புங்க இல்ல நம்பாம போங்க. முதல்ல என்னை இருந்து போக விட போறீங்களா இல்லையா? இந்த பாரு, நீ பொம்பளையா போயிட்ட, அதனாலதான் உன்னை கை நீட்டி அடிக்காம கோவத்தை அடக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். இல்ல இப்பவே இங்கேயே உன்னை செதில் செதிலா வெட்டி சரிச்சிருவேன். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறவே இல்லை இந்த சாமுண்டி. இந்த பயங்காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதம்மா. முடிக்கணும்னு நினைச்ச சோழிய முடிச்சு போடுவேன். இன்னும் எவன் குத்துறான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, எவன் கார்த்திக் தம்பியை குத்துனானோ அவனுக்கு என் கையால தான் சாவு. இந்த உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு நான் கொல்லாம விட மாட்டேன், பாத்துக்க. இதை இப்ப ஏன் என்கிட்ட சொல்ற? கத்தியில குத்துனவனை மட்டும் கொல்ல மாட்டேன், யாரு குத்த சொன்னாங்களோ அவங்களையும் கொல்லாம விட மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி, அந்த சார்வா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேல இருக்காளே உங்க அக்கா, அந்த வசுந்தராவா இருந்தாலும் சரி, பாத்துக்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வா. இப்ப வழிய விடு. சாரு, ஏய் சாரு. என்ன கார்த்திக் செத்துட்டானா? ஏய், உன்னை இவ்ளோ நேரம் உயிரோட விட்டு வைக்கும் போதே தெரிய வேணாம் அவங்க உயிருக்கு எதுவும் ஆகலன்னு? ஏதாவது ஆயிருந்தா உன்னை நின்னு பேச விட்டுருப்பேனா? இங்க பாரு, என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தும் போதே என்னை கொலை பண்ண போறதா த்ரெட்டன் பண்ணீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஃபோன் பண்ணி சொன்ன, நீ வெளியே வர முடியாத செக்ஷன்ல உள்ள போயிருவ. அப்படி நான் உள்ள போறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நான் உன்னை சாகடிச்சிட்டு தான் நீ போவேன். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கார்த்திக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போதே உனக்கும் சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா ஜோடியா உன் புருஷன் பக்கத்துல கிடந்திருப்ப. இங்க வந்து கத்திட்டு இருந்திருக்க மாட்டேன். ஏய், இங்க பாரு, என் ஸ்டைல்ல இறங்கி இருந்தனா எப்பவோ உன்னை சாம்பலாக்கி விட்டுருப்பேன். அன்னைக்கே உன் கழுத்துல கத்திய வச்சிருக்கும் போதே ஒரு இழுத்திருந்தா உன்னை புதைச்ச இடத்துல எப்பவோ புல்லு முளைச்சிருக்கும். எதுவும் செய்ய முடியாம என் வீட்டுக்காரர் என் கையை கட்டி வச்சிருக்காங்க. அதனால தப்பிச்சுக்கிட்டு திரியற இல்ல? ஏய், என்ன என்ன செய்ய முடியும் உன்னால? இந்த வீட்டை விட்டு என்ன துரத்த முடியுமா? என் கம்பெனி அழிக்க முடியுமா? என்ன முடியும் உன்னால? சும்மா கையில இருக்கிற சில்லற காசு தீர்ற வரைக்கும் சும்மா சுத்திட்டு அப்புறம் ஓரமா போய் படுத்துக்குவ. ஏய், எதுலயும் பயந்து போய் உட்காரதுக்கும் ஓடி போய் படுக்கிறதுக்கும் வேற ஆள பாரு. உன்னால வேற என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்னு இப்ப பாரு. ஏய் 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 hey, what are you doing? என்ன பண்றீங்க? ஏய், சும்மா இருடி. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நான் எப்பவோ போயிட்டு வந்துட்டேன்.
ஏய் என்ன பண்றீங்க? உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டல, என்னால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். அன்னைக்கு போலீஸ் உன்னை புடிச்சிட்டு போகும்போது என்ன சொன்ன? என்ன மாதிரி ஒருத்தி உன் குடும்பத்துல இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்ட. உன் உசுரை காப்பாத்துறப்ப என்ன சொன்ன? உனக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்கேன்னு சொன்ன. உன்னை கொலை பண்ண வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தப்ப என்ன சொன்ன? நான் இல்லனா நீ செத்திருப்பேன்னு சொன்ன. என்ன உன் கூட பிறந்தவன்னு சொன்ன. என்னென்னமோ சொன்ன. பெத்தவன் எல்லாம் சொன்ன. ஆனா நான் இப்ப சொல்றேன்டி, நீ எனக்கு எதிரி. உன்னை ஏவி விட்டது வேற ஆளா இருந்தாலும் நன்றி இல்லாம அதை செயல்படுத்தினது நீதானே. நீ என் ஜென்ம எதிரிடி. என் புருஷன் மேல தூசு பட்டா கூட என்னால தாங்க முடியாது. அவங்கள கத்தியால குத்த வச்சுட்டேன். அவங்கள ரத்த சிந்த வச்சுட்டேன். உன்னை செதலா வெட்டி எரிஞ்சாலும் என் ஆத்திரம் தீராது. வள்ளி, எல்லாம் ரெடிமா. சாகறதுக்கு நீ ரெடியா இருந்துக்கோ. வலி வலி என்ன பண்ற? அண்ணே, நாம அவளை எப்படி சாகடிக்கிறோம்னு அவ தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எடுத்துட்டு வாங்கண்ணே. பாமா, இது என்ன பண்ண போற? வயரெல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. கனெக்ஷன் கொடுக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இந்த வீட்டோட வெடிச்சு செதற போற. என்ன சொன்ன? போலீஸ்ல கொலை முயற்சின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? இப்ப போன் பண்ணி சொல்ல. வள்ளி என்ன கொன்னுட்டானு. அண்ணே, கனெக்ஷன் கொடுங்கண்ணே. நான் யாருன்னு தெரியாமலே என்கிட்ட மோதனல்ல, வள்ளிடி. சகல கலா வள்ளி. வாங்கனே. வள்ளி, என்ன காப்பாத்த போகாத. சொன்னா கேளு வள்ளி. ஹலோ ஹலோ, அந்த பாம் கனெக்ஷனை கட் பண்ணுங்களேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ப்ளீஸ் அந்த பாம் கனெக்ஷனை கட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பணத்தாலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வள்ளியால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் நீங்களாவது வள்ளி கிட்ட சொல்லுங்களேன். நான் வேணா வீடியோ கால் பண்றேன், நீயே சொல்லு. பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வள்ளிக்கு வீடியோ கால் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சொல்லுங்கண்ணே. சாரு உன்கிட்ட பேசணுமாமா? என்ன மரண மொழி கொடுக்க போறாளா? வள்ளி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். முதல்ல பாம் கனெக்ஷனை கட் பண்ண சொல்லு. அண்ணே, அந்த பாம்பை ஜன்னல் வழியா தூக்கி உள்ள போடுங்க. சரிம்மா. ஐயோ, என்ன நீங்க கனெக்ஷனை கட் பண்ண சொன்னா நீங்க வீட்டுக்குள்ள தூக்கி போடுறீங்க? வள்ளி சொல்லு வள்ளி. அது எப்படி வெடிக்க போகுதுன்னு உனக்கு தெரிய வேணாமா? வள்ளி, எனக்கு கொன்றாத வள்ளி. கார்த்திக்க நான் குத்தல. நீ இல்ல, நீ அனுப்புனவங்க தானே குத்துனது. நீ வர சொன்னதுனால தானே அவங்க வந்தாங்க. உன் அன்புக்கு கட்டுப்பட்டு தானே அவங்க வந்தாங்க. அதுக்கு கொடுக்கிற தண்டனையா இது? இப்ப நான் உனக்கு தண்டனை கொடுக்கறேன். வேணாம் வள்ளி, சொன்னா கேளு வள்ளி. நீ சாக போறன்னு தெரியும் போது இப்படி துடிக்கிற? உன் உயிர் எந்த விதத்துலடி என் வீட்டுக்காரரோட உயிரை விட வசதியா இருக்கு? நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்கு நீ வேற ஏதாவது தண்டனை கொடு. எனக்கு கொன்றாத ப்ளீஸ். ஆஹா, நீ அப்படியெல்லாம் சொல்லுவ, ஆனா செய்ய மாட்டியே. இல்ல இல்ல, நான் கண்டிப்பா செய்வேன். கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பேச்சு பேசின? என்ன
என் புருஷன் செத்துட்டாங்களான்னு கேக்குறியே என்கிட்டயே? என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும் உனக்கு? நான் ஏதோ ஃபூலிஷ் மாதிரி அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. சொன்னாலும் சொல்லாட்டியும் பூரிப்புதே. என்ன வள்ளி சும்மா பேசிட்டே இருக்க? சொல்லு, இப்பவே ரிமோட் அழுத்திடுற. இவ வெடிச்சு செதறட்டும். ஐயோ வேண்டாம், ஒரு வெடி வெடிக்கிற சத்தம் கூட என்னால கேட்க முடியாது. அதே பாம் வெடிக்க போதில்ல, நீ செத்துருவ. அப்புறம் என்ன தாங்க முடியாத சத்தம், தாங்க முடியாத சத்தம்னு? அப்படியெல்லாம் சொல்லாத, என்ன காப்பாத்து. நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதே இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு, நான் என்ன வேணாலும் செய்யறேன். செல்வம்னே, சொல்லுமா. அந்த பேப்பர்ஸ் எடுத்து சாரு கிட்ட கொடுங்க. சரிம்மா.